இந்த விவகாரத்தில் மக்களை சந்திக்கும் போது அரசியல் கட்சிகள் என்ன மாதிரியான சூழலை கணிக்கிறாங்க? களம் எப்படி இருக்குது? இல்லை, அதாவது எல்லா கட்சிகளுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இது வடகிழக்கு பருவமழை காலம், தமிழ்நாட்டில் வந்து அறுவடையும் நடக்கிற நேரம், தமிழ்நாட்டில் இது வந்து ஒரு பொருத்தமான காலம் இல்லை, தேர்தல் ஆணையம் இப்போ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் அதிமுக எடப்பாடி என்ன சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி 1 மாத காலமே அதிகம், 8 நாட்கள் போதும் அப்படிங்கிறாரு. பெரிய வேடிக்கையாக இருக்குது. 1 மாத காலமே பத்தாது, ஏற்கனவே 8 முறை நடந்த எஸ்ஐஆர்லையும் நீண்ட காலம் எடுத்துக்கிட்டு தான் அந்த தீவிர திருத்தம் என்பது நடந்தது. ஏன் இவர் அவசரப்படுறாரு அப்படின்னா, இவர் பாஜக என்ன வேணாலும் பண்ணட்டும், பாஜகவை எதிர்த்து நம்ம பேச முடியாது, பாஜகவை தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் எதையும் செஞ்சிட முடியாது, எந்த எதிர்ப்பு குரலையும் நம்ம சொல்ல வேண்டாம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற முறையில் ஒரு பாஜகவினுடைய ஒரு கிட்டத்தட்ட அவர் ஒரு ஏஜென்ட்டாக, எப்படி வந்து எல்லா கட்சிகளுக்கும் எலெக்ஷன் ஏஜென்ட் இருக்காங்களோ அது மாதிரி இந்த கட்சியவே வந்து பாஜகவுடைய ஒரு எலெக்ஷன் ஏஜென்ட்டாக எடப்பாடி மாற்றிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். களத்துக்கு போகிற அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. ஆனால் ஏடிஎம்கே களத்துக்கு போகிறாங்களா, மக்கள்கிட்ட பேசுகிறாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. மக்களுக்கும் ஏடிஎம்கேக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்குது. அது இந்த எஸ்ஐஆர்லையும் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்.